உலகினை காக்கப்பட்டு அவதாரோ உலகினை காக்கப்பட்டு அவதாரோ அதில் உயர்ந்தது ஸ்ரீராம எனும் நாமம். அறிவு புகழ ஒரு அவதாரோ அறிவு புகழ ஒரு அவதாரோ அறிவு புகழ ஒரு அவதாரோ ஆட்சி கண்டால் கீதம் எனும் கீதம் பாக்கியவதி லட்சுமி தன்னை மாட்டில் அணிந்து நான் இன்று காலை எழுந்து காலைக்கடங்களை முடித்துக் கொண்ட கைலாயம் என்ற வரமில் ஞானம், வரமில் காட்சி, வரமில் இன்பம், வரமில் ஆற்றல், நாம் உண்மை, தோத்திரமை, ஆயின்மை இடையில் சொல்லக்கூடிய 8 குணமுள்ள ஈசாய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டுவணங்கி அவர்கள் 19 கதாநாயகன் எனது பாட்ட மகாவிஷ்ணு அவரையும் கண்டு வணங்கி நல்ல ஆசியை பெற்று 14 செல்வங்களுக்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி அவர்களையும் கண்டு வணங்கி நல்ல ஆசியை தொற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்காரர் எனது அன்னை பிரம்மா அவரையும் கண்டு வணங்கி நல்ல ஆசியை பெற்று சொல்வாக்கா மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளுக்கு சொந்தக்காரி கலைவாணி தாயை கண்டு வணங்கி நேராக வந்து இருக்குங்க. படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக நந்தை பிரம்மா முதலிலே 4 வரை தோற்றுவித்தார், அல்லது 10 பேரை தோற்றுவித்தார். அதிலே நாராகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்தர்வனுக்கு பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்தர்வனுக்கு பிறந்து பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்கள் அனுபவித்த மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரமத விளக்க மகனாக மறைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அண்ணா வழக்கடை கிடை செய்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமம் 1000 நினைக்கின்ற சாபம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது என்ற சாபத்தையும் இன்று என் கழகத்திற்கு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் இந்த வளத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் போது தோன்றுகிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்த தொழிலை கடமென கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்லும் 16 வகையிலும் சித்திர பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமியின் கடவுளும் நல் வினைத்தீவிரம் சொல்லப்பட்ட இறைவனுக்கு பேகானமாக உயிர்களை படைக்கும் பிரம்ம தந்தையும் நாரதா கழக பிரியா என்று சொல்லப்பட்டு எனக்கு பாட்டனமாகிய சாச்சா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்பது போன்று காரிய பேர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோம் வலிமினிவோம் அன்னி வீட்டில் பண்ண தொழிவோம் ஓகா திரும்பும் நல்ல குணம் அதிக மாமரணி கோபுரத்தில் வீட்டிருக்க கணபதி கைதொழுதாக்கள் சொல்லியிருக்கிறார்களே கணபதி வண்ணங்கி அவரை இன்னங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆகியவற்றை கரைத்து பார்க்கலாம். நாராயணன் இவரங்க மேடையிலே நாரதரா நடித்து நம்ம மகிழ்த்து கொண்டிருக்கும் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராண புயல் உடப்பம்பட்டி கண்டெடுத்த அன்பு உடன்பிறவா சகோதரர் பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மேலும் வந்திருக்காக மாலை அணிவித்து பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் ஆமாம் மனமார்ந்த நன்றிகளையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். மேலும் வந்திருக்கக்கூடிய நாரதர் அவர்களுக்கு பொன்னாடை மலர் மாலை அணிவித்ததோடு அல்லாமல் தயவுசெய்து நாரதர் பெருமாள்ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல் தயங்காமல் மனதிற்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் தயவுசெய்து அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தர்க்கம் செய்ய வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை உபயமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா நினைக்கிறேன். அப்புறம் சொன்னாங்களா சொல்லாமையா சொல்லுவாங்க. ஐயப்பன் சாமி அப்படி சொன்னீங்களா? ஐயப்பன் போய் சொல்லக்கூடாது. ஐயப்பன் சொல்ல மாட்டார். தொடராஜன் போய் சொல்றாரா? இல்லைங்க, நடந்ததை சொன்னதான் சொல்றேன். சரி, அப்படியே சொல்லியிருந்தால் நீங்க என்ன சொல்லிக்கணும்? என்ன சொல்லணும்? வந்திருக்கும் நாரதர்கள் வரவிருக்க வள்ளியை மிரட்ட வேண்டாம் பயமுறுத்தாமல் பேச வேண்டும் என்று அல்லவா சொல்ல வேண்டும்.
அது என்ன உண்மையிலே சொல்லணும்னா அப்படி தாங்க சொல்லணும். அப்புறம் நீங்கள் சொன்னதான் சரி. இப்போ உங்கள் அன்பளிப்பு கொடுக்குறா, ஒரு பாட்டை பாட சொல்லி எழுதி கொடுப்பா, ஒரு வசனத்தை எழுதி கொடுப்பாங்க. அது அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறது நம்மளுடைய கடமை. அதை நம்ம சொல்லுவோம், அவர் சொல்கிற பாடல்களை பாடுவோம். அந்த வகையில் இப்போ அவங்க சொல்லியிருந்தாலுமே நான் சொல்லியிருக்கக்கூடாது அந்த மேடையில். ஏன்னா உங்களுடைய அனுபவம் அந்த மாதிரி 35 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் இருக்கீங்க. போகாத ஊரில், ஏறாத மேடையில், வாங்காத பட்டம் இல்லை. ஐயோ அப்படி இப்படி இப்படி அழகா விடுக்காக்கா. ஐயோ எதுங்க கையை பிடிச்சி இருக்கிறியா? பக்கத்துல கூட்டியாந்து கை கொடுத்து உங்களை பாராட்டி பேசுன காண்டி கட்டி தூக்கணும். உங்களை என்ன உயர்த்தி பேசுறீங்களா? என்னைய தூக்கணும், உங்களை தூக்குறது இல்லையா? நல்லா தூக்குனிய. உங்களை உயர்த்தி தூக்குனதுக்கு இந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர். அது புராணம் தூக்கி புராணமாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அதே நடைமுறையில் பேச வேண்டியதாக இருக்கட்டும். நன்றி. கண்டிப்பாக தொட்டு பேசக்கூடிய ஒரே வல்லமை படைத்த ஒரு நாரதர் யாருன்னா பெருமாள் ராஜன். அதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி நன்றி. வந்திருக்கக்கூடிய வள்ளி அவங்க பேர் என்னப்பா? அப்புறம் தண்ணி குடிக்கலாம். அது பேர் என்ன? கேஏ நந்தினி. இந்த மரியாதை மனசில் இருந்தால் போகிறோம், கையெல்லாம் கொடுக்க வேணாம், போங்க அப்படி போங்க, வேணாம். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய வள்ளி வந்து ஒரு 6-7 வருஷம் தான் இருக்குது கலைத்துறைக்கு வந்து. நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டால் அந்த மாதிரி நாள் நின்று பதில் சொல்ல முடியாது. மரியாதை மனசில் இருந்தால் போரும்ட்டேன், கையெல்லாம் கொடுக்க வேணாம். அவன் தான் விரட்டுறானே. ஆமாம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர். அந்த குழந்தை வந்து வளர்ந்து வர்றா, வளர்த்து விடுறீங்க, அவ்வளோதான். உங்கள் அனுபவத்துக்கு எவ்வளோ பேர் சந்திச்சிருப்பிய, எத்தனை மேடை. மரியாதை மனசில் இருந்தால் போரும்ட்டேன், கையெல்லாம் கொடுக்க வேணாம். என்ன அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர். நன்றிண்ணே. உங்களுக்கு தயவு செய்து ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. என்ன வேணாலும். ஆமாம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லுங்க. பயப்படாமல் பேசுங்க. இதே மைக் எடுத்து அதே மண்டையை பொழுந்துவேன், பேசாமல் இருக்கணும், சரியா? விநாயகப் பெருமானை வணங்காது கழகத்தை தொடங்கினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனாலே விநாயகனை வணங்குவோம். அது சரி, பின்ன கழகத்தை தொடங்குவோம். வேணுமா அவர் அண்ணன் கொண்டாந்து கொடுத்தாரு. என்ன அன்பளிப்பினை வாரி விளங்கிய அருமைக்குரியவர்களுக்கு எனது சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க நாரதர். நன்றி நன்றி. அன்பளிப்பு கொடுத்ததெல்லாம் சரி, ஒரு திறமையான ஆளு கொடுக்கணும், ஒரு தகுதியானவர் கொடுக்கணும். உங்களுக்கு எதுக்கு இப்போ அன்பளிப்பு கொடுத்தாரு? என்னையா உங்க 2 பேத்துக்கும் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. நியாயத்தை பேசணும்லப்பா. இல்ல நான் பின்னால தள்ளி விடாம போக மாட்டேன். ஐயப்பன் சாமியை 31ஆம் தேதி கோயிலுக்கு ஐயப்பன் கோயில் பிறகு இங்க இருந்து கோயிலுக்கு நான் கூட்டி வரேன். நியாயத்தை கேட்க கூடாதா? இல்ல உருட்டி விடலாம் பாக்குறீங்களா? எங்க அன்பளிப்பு என்னை பாராட்டி கொடுத்துருக்காங்க. என்னை பாராட்டி அன்பளிப்பு. நாங்களும் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். சொந்தக்காரர் கொடுத்துருக்காங்க. சொந்தக்காரனா வீட்டில் வச்சு கொடுக்கணும், மேடையில் ஒன்றா கொடுக்கலாம்னா அந்த தகுதி இருக்கணும், தரம் இருக்கணும், கொடுக்கணும். இல்ல எனக்கு என்ன தகுதி தரல. அப்படி கேளுங்க. சொல்லுங்க. வந்திருக்கக்கூடிய டான்ஸ் இருக்காங்களே விஜி, ஆமா, நன்றாக பாடக்கூடியவங்க, நன்றாக பேசக்கூடியவங்க. எனக்கு தெரியும். இப்போ அடுத்த வருஷம் 2026 இருந்து ஸ்ரீபாட்டு வள்ளியா வர போறாங்க. யார்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க? ஆன்லைன்ல பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆம்பளை கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பாடம் ஏங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு சிறந்த அவங்கள சந்திச்சிருக்கணும், பேசியிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். இந்த அன்பளிப்பு அவர் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க ஏத்துக்கலாம். சந்தோஷம். நாடக உலகிலே ஒரு சகலகலா வல்லவர் யாருன்னா நடிப்பின் பல்கலைக்கழகம் யாருன்னா அது கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன். அவரை சந்திச்சிருக்கணும், பேசியிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். இந்த அன்பளிப்பை கொடுத்தலாம், அதில் கொடுத்துருந்தா அது ஒரு நியாயம் இருக்கு. வந்திருக்கக்கூடிய வள்ளி நந்தினி சிறு வயதாக இருந்தாலும் இங்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறார்களோ அவர்களை பூரா தன்னுடைய ரசிகர்களாக வைத்திருக்கக்கூடிய சிறு வயதாக இருந்தாலும் ஒரு சிறந்த வள்ளி நந்தினி. அவங்கள்ட்ட பேசி நீங்கள் ஜெயிச்சிருக்கணும், பாடி ஜெயிச்சிருக்கணும், பேசி ஜெயிச்சிருக்கணும். இந்த அன்பளிப்பு கொடுக்கணும், அதில் ஒரு நியாயம் இருக்குது. வந்து ஒரு பாட்டு கூட முழுஜா பாடி வெளியிலேருந்து வந்து உள்ளேருந்து பாடி வந்திய உடனே 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்தா என்ன நியாயம்? சரி, இப்போ உங்களுக்கு இந்த 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்தது பொறுக்கலப்பா, நியாயமாக கொடுக்கணுங்கிற அதை கொடுக்குறது தவறில்லை. அப்போ அந்த தகுதி எனக்கு இல்லை இருக்கு. அந்த அண்ணன் அன்பளிப்பு கொடுத்தா பரதநாட்டியம் ஆனாங்க, பாடினாங்க, அன்பளிப்பு கொடுத்தாங்க. சரி, நீங்கள் ஒரு பாட்டு தானுங்க பாடினீங்க, என்ன அவங்களெல்லாம் சந்திச்சியலா? அப்படியா? சரி, ஒன்று வேணாம் தம்பி, நீ சுதிய மட்டும் படி. அந்த கதையில பாட்டு பாடல நம்ம வரக்கூடிய சந்திப்பான். சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த மங்கிவள் இந்த உலகே கேள்வாத்தா. சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த மங்கிவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார். அந்தரதி கொண்டு தேவ துண்டு உலகி வாரும். அந்தர மிகுந்த தேவன் தொண்டை உலகே வரும். கந்தசாமி கீதா குந்த இந்திரல் மனங்கள் எங்கள் கந்தசாமி கேந்த உண்ட. சுந்தரம் நிறைந்ததும் சுந்தரம் நிறைந்ததும் பொன்றிறந்த மங்கிவள் இந்த உலகிற்கே வந்தான். வருகிறார் காவலர்.
வைக்கலாபுரத்திலே கழகத்தை அண்ணே கை கொடுண்ணே. ஆனால் வந்து ஒரே பாட்டோட உள்ள அனுப்பின ஒரே ஆள் நீ ஒரு ஆள் தாப்பா. எத்தனை பேரை அவர் உள்ள அனுப்பியிருப்பாரு. வச்சமா ஆப்பு இந்த உனக்கு டீ, இந்த டீயை கொடுங்க ஆல்ரவுண்டுக்கு. ஏன்னா உள்ள வந்தோன்னு அந்த பையன் தான் கட்டின சேலை அவுக்காம இருக்காப்ல. யார் சேலை? அந்த பையன் கட்டின சேலைத்தேன். யாரு சேலை? நீ வாயை புழக்காத. ஐயப்பன் கொண்டு விடு. பிஜி வந்திருக்கனால தான் கேட்கறேன், வேற ஆள் வந்திருந்தா கேட்க மாட்டேன். என்னங்க உங்க பிரச்சனை? நேரம் வந்திருக்கணும் இல்லையா? என்னோட சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா. ஏன் வரல? நீங்க கூப்பிட்டோன்னு வந்திருக்கணும். வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன் வரல? நீங்க கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு உங்க வீட்டு வேலைக்காரர் அறியறேன். மைக்க மரியாதை வைப்பு. டீ தேவைன்னா குடிங்க, தேவையில்லையா அதோடு. அதாவது எனக்கு வந்து பிரம்மாவை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் படைப்பு தொழிலை தொடங்குறார். தொடங்கணுன்னே வித்தியாசம் மாறி மாறி அந்த படைப்பு தொழிலாம் உருவாகிறது. கை முளைக்கிறது, கால் முளைக்கிறது, கை இப்படி மாறி மாறி இதை பார்த்த உடனே பேய் மாதிரி உருவாரி எனது தந்தை பிரம்மாவை விரட்டி விரட்டி கல்லை விட்டு எரிகிறது. யோசித்தார், நம்ம சரியா தானே படிக்கிறோம், சரியா படிக்கும் பொழுது ஏன் வித்தியாசமான படைப்புகள்லாம் வருகிறது அப்படின்னு யோசித்தார். யோசிச்ச உடனே பார்க்குறாரு, ஆஹா விநாயகப் பெருமானை வணங்காத நாம் தொழிலை தொடங்கி ஒரே காரணத்தினால தான் இது மாதிரி உருவாகிறது என்பதை நினைத்தார். விநாயகப் பெருமானை வணங்கினார். அதற்கு பின்பு படைப்பு தொழிலை தொடங்குகிறார். செவ்வன நடந்தது, சரியாக நடந்தது. அதை கவனித்தவர் அன்று சிறப்பான ஒரு படைப்பு தொழில் தொடங்க காரணம் விநாயகப் பெருமானை என்பதை உருவாக்கினார். அதுபோல இந்த கலங்கண்ணைக்கு இவ்வளவு நேரம் உருவாக்கினா என்ன காரணம் யோசித்தேன். ஆனால் விநாயகப் பெருமானை வணங்காது பேசிக் கொண்டிருப்பதனால்தான் இந்த மாதிரி கலகங்கள் உருவாகிறது என்பதை உணர்கிறேன். நாம் அவரை வணங்குவோம், நல்லது நடத்தலாம், அல்லல்வோம், அல்பினிப்போம், அன்னை வீட்டை பந்த சொல்லிப்போம், போகா தீரம்போம், நல்ல குடமதிக மாமரை கோபுரத்தை வீட்டிற்கும் கணபதி கேதவள். அவை பாருங்களே, விநாயகர்கிட்ட போய் கேட்கிறாரு, அவையே விநாயகப் பெருமானே எனக்கு இளமையை வேண்டாம் முதுமையை கொடுன்னு கேட்குறாங்க. என்ன காரணம்? நான் இளமையா இருக்கிறேன், எந்தெந்த ஆடவர்களை நான் ஆண்களை பார்க்கிறேனோ அவர்களை பார்த்த உடனே அவர்கள் மீது எனக்கு ஆசை வரும் என்றா? கிடையாது. என்னை பார்க்கும் ஆடவர்களுக்கு என் மீது ஒரு கணம் ஆசை வந்து விடக்கூடாது. என்னைய கிளவியா மாத்திரு, எனக்கு முதுமை தான் வேண்டும், இளமை வேண்டாம் என்று விநாயகப் பெருமான்ட்ட கேட்கிறார். அப்படியே முதுமையா அவை பாருங்களே, இளமையிலே முதுமையாக மாறியவள் யாருன்னா அவை. அதனாலதான் அந்த விநாயகப் பெருமான் போய் விநாயகப் பெருமான் அவை கேட்கிறார், பாலும் தெளிதேனும் தமிழக்கூடியா பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கடந்துரைக்க நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியன் எனக்கு சங்க தமிழ் மூணு. என்னங்க நீங்க பேசுனா பேசியே வீடியோ வச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திறமையானது. நாங்க டீ குடிக்கணுங்கிற காண்டி நீங்க டீ குடிச்சீங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்க. மித்த ஆளுகெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நன்றி. ஒரு ஆணைக்கல்லை உமையா திருமகனை போரான கற்பகத்தை பேணினான். வாராத புத்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும் சித்தி தரும் தாய். சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, விளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கூத்தனின் மகனே பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திகைத்தான். பிள்ளையா துளி போட்டு செயலதுவும் தொடங்கி,
பிள்ளையா துளி போட்டு செயலுறவும் தொடங்கு கொடுக்க வரும் அவன் கேட்டு சொல்ல வாக்குகளே இல்லை கேட்டவரும் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமென்ன பாட்டமென்ன அனைத்தும் ஆட்டமென்ன பாட்டமென்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையா துளி போட்டு சிகளது தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதவும் தொடங்கு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் பரந்துயர் யாவும் நின்று தடுக்கும் அஞ்சேனே கோலமாக நினைக்கும் அங்கே வருமானம் எடுக்கும் அவனாத்திட்டு வர அருள்மணிகள் ஜொலிக்கும் கணேசன் அஜெண்டு வர அருள்மணிகள் சொல்லிக்கும் பிள்ளையா துளி போட்டு சிகளதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போட்டு செயலிடமும் தொடங்கு காமம் குரோதம் நன்றி நன்றி அது வணக்கம் குரோதம் உலோபமோக மதமாற்றம் சொல்லக்கூடிய அறுவை பேரத்து மூலாதாரம் சுபாதிஷ்ணன மணிபுரக மனாகத வசதி ஆங்கின்னு சொல்லப்பட்டு ஆராதனை மையமாக கொண்டு அவதரித்தோமோ இந்த பச்சல்வன் நெட்டிக்கடன் தோற்றத்தை வெட்டி வேலன் கந்தன் கடமன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேளவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்க நானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல களவும் உருவா வேண்டும் நன்மையிலே முடிவு என்பதனால் இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பழையவை நிலங்களிலே குறுநேரத்திலே வெள்ளிமலை சார்ந்தே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் இந்த வேளையிலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை நாம் கவனிக்கும் பொழுது என்ன ஒரு பெருமைகள் சிறப்புகள் அமைந்ததை கவனிக்கும் பொழுது நதியோரம் நதியோரோ நானும் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நாரதானந்தம் என் சொல்ல நதியோரோ மேகம் வான்தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை மூடுவதென மேகம் வான்தொட்டிலை விட்டு ஓடுவதென மழையை மூடுவதல்ல முகில்தானோ முகில்தானோ புகழ்ந்தானோ துகிழ்ந்தானோ தந்தனத்தாலிருந்து தேன் சிந்தின பூவிற்கு நீ வேண்டுமா நான் வேண்டுமா நீ கைகளில் அல்ல நாரதானந்தம் என் சொல்ல நதியோரோ லுலுலு 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 லுலுலுலு லுலுலுலு நீ தேவனை ஆட்டும் நெல்லை கிள்ளுவதல்ல பனித்தோம் பசும்புள்ள பசும்புள்ள
நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்தி நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அங்கு ஆறு உள்ளடை கைமணி சொட்டரித்து தூங்காமல் தூங்கி சோம்பர் கேட்டது வரப்பதா முதல் யாராவது உள்ளே இருக்கிறாங்களா? ஏதாவது ஓசை சப்தம் கேட்கிறதா? ஆஹா ஆஹா, கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது ஐயா. மற்றவருடைய மனதை கொள்ளை சரந்தாங்கியை சேர்ந்த அருமைக்குரிய உள்ளம் நல்ல உள்ளம் அழகர் அவர்கள் எனக்காக அன்பளிப்பணி வாரி வழங்கிய அவர்களுக்கு எங்கள் சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ எதுக்கு அவர் அன்பளிப்பு கொடுத்தாரு? அப்புறம் சொல்றீங்க என்ன எதுக்கு அன்பளிப்பு கொடுத்தாரா? யாருமே அன்பளிப்பு கொடுக்க விட மாட்டாங்க. அதுலேயும் அவருக்கு தாங்க நிறைய அன்பளிப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியார், நிறைய செலவு பண்றாரு. என்ன அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? அவர் கொடுக்கறதுனால தப்பு இல்லை. மாமா மைத்துனர்கள் பிரிச்சிருவீங்க போல இருக்கே. நீங்க பேசி பேசிய மைத்துனர்கள் எல்லாத்தையும் பிரிச்சிருவீங்க போல இருக்கே. கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருங்கிறீங்க? ஓ மாமா கொல்ல பரிமா இருக்க. யாருமே அன்பளிப்பு கொடுக்காதீங்க. காலையில் ஒரு சம்பளத்தை பூரா நான் அன்பளிப்பா எடுத்துக்கிறேன். அதை நீங்க செய்ய மாட்டீங்க, சொல்லுவீங்க. நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை. நீங்க ரோசக்காரரு. என்ன கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது? அடிக்கிறதுக்கு உள்ள கிடக்கு, துணி தான் கிடக்கு. மற்றோடைய மனதை கொள்ளை கொண்ட கூட்டம் உள்ளே இருக்கு. ஒரு பக்கம் வைக்கலாம் அடைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, தேவலோக மாதர்கள் எத்தனை பழங்களை பார்க்கலாம் ஒப்பிட்டு. அழகை பார்க்கும் பொழுது எத்தனையோ பழங்களை ஒப்பிடலாம். அத்தி பழத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். அத்தி பழம் சிவப்பா, கந்த அத்த மக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்தி பழம் சிவப்பா, கந்த அத்த மக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, நிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வாழாது இப்போது நான் சென்ற பூவே. அத்திப்பழ சிவப்பா, இந்த அத்த மக சிவப்பா, தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. உலகில் இருக்கு விருந்து. அத்தி பழம் சிவப்பா, என்ற அத்த மக சிவப்பா, பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. நடு சாமத்தில் இருக்கு சங்கதி. சிவப்பா, தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வாழாது இப்போது நான் சென்ற பூவே. அத்திப்பழம்
சொல்லி அனைவருக்கும் நன்றிகளது வணக்கத்தை தெரிவிக்கிறது. திருமணத்திலே மொத்தம் 8 திருமணம். பிரம்மம், ரிஷாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தம். அதை வாங்கிக்கங்க, அப்புறம் பேசுவோம் எதா இருந்தாலும். கல்லந்திரி ஓட்டுநர்கள் எனக்காக அன்பளிப்பினை வாரி வழங்கி கல்லந்திரியை சேர்ந்த அருமையான ஓட்டுநர்கள் எனக்காக அன்பளிப்பினை வாரி வழங்கியதனால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்ற வணக்கம். இப்போ எதுக்கு அவர் அன்பளிப்பு கொடுத்தாரு? இந்த பக்கம் திரும்பிட்டு நான் அன்பளிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் அன்பளிப்பு கொண்டு வர்றீங்க. நீ சொல்லத்தான் வரும்போது இருக்கு. ஹலோ ஹலோ அப்புறம் சொல்லுங்க பரியலா. கடவுர்னு சொன்னோடனே நான் உள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா கடவுர்ல இருந்து அன்பளிப்பு வருது நம்மளுக்கு என்ன. எனக்காக அன்பளிப்பினை வாரி வழங்கி இருக்கிறார்கள் கடவுரை சேர்ந்த அம்மன் சாமியாடி ராமச்சந்திரன் அன்புள்ளவர்கள் எனக்காக அன்பளிப்பினை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அருமைக்குரிய அம்மன் சாமியாடி ராமச்சந்திரன் அண்ணா அவர்களுக்கு எங்களது சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கலை குடும்பமும் நீங்களும் ஒன்றுதான். ஆமாம், எல்லாம் ஒன்று. எப்போ நீ எவ்வளோ விவரமாக அன்பளிப்பு கொடுக்குறப்பறம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன அப்படி சொல்ல அவங்க சரி சிறப்பான இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரவுண்டனால அவர் கடுப்பு ஏற்றினாலும் அவங்க ஆல்ரவுண்டர் கடுப்பு ஏற்றுறாங்க பாருங்க. செவ்வந்தி போகுது. நான் பாடுறேன், என்னோட போட்டி ஓட்டி பேசுகிறவர் என்னோட போட்டி ஓட்டு பாடுறாருன்னு பார்ப்போம். என்னோட அவர் போட்டி ஓட்டு பாடுறாரு. போட்டி வரீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா? வரமாட்டீங்க எனக்கு. எப்படி பாடக்கூடாதுண்ணா? யாரோடும் சண்டை வச்சுக்காத. யாருப்பா அந்த குருநாதர்? உள்ள இருக்காரு ஆர்பி ஹரிஹரன் ஐயா. அவர் தானா குருசாமி? நீங்களாம் ஐயப்பஞ்சமே நான் தேடக்கூடிய பூவை நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது. நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது. பூவோயினே வாதும் பூவோயினே காதல் தேசம். பூவோயினே காதல் தேசம். நான் தேடும் சிவந்தி பூவில் நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ பருவம் குயில் தவிக்கிறது. சிறகரண்டை விரித்து விட்டேன், இளவயது தடுக்கிறது. தானே சந்தேகம்தான் உங்கனிபிலும் என்ன தவம் கிடந்தேன். நான் தேடும் சிவந்தி பூவில் நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. மங்கைக்குள் என்ன நீதவரமோ மஞ்சத்தில் விழும் நினை வருமோ. அன்னத்தை எந்த நீரல் தோடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ. என் தேகம்தான் என்னாலும் உன் வானம் நான். என் தேவோ கண்மனமூடிகள் நான் தவிர்த்தேன். என் விரல் நகங்களை தினம் இழந்தேன். தாலாட்டு பாடாமல் தூங்காது என் விழி. நான் தேடும் செவ்வந்தி பூவின் நான் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோயினே வாதும் போவோம் இனி காதல் தேசம். பூவோயினே வாதும் போவோமே காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி
நன்றி நன்றி. எதுவும் இன்னைக்கு எதுவும் பாட்டு பாடினீங்களா மேடையில்? பாட்டு பாடினீங்களா இன்னைக்கு மேடையில்? இங்கே ஆசைப்பட்டுப்பீங்களே நிறையா. சம்பளத்தை கொடுக்கணும், ஊரில் தூங்கணும், தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு காலையில் விடிஞ்ச உடனே சோறை போட்டு சம்பளத்தை கொடுக்கணும், இப்படியெல்லாம் பண்ணீங்களோ தெரியும் எனக்கு. ஆனால் கடைசியில் அதை சொல்கிறாரு, இதெல்லாம் வேண்டாம்ட்டாரு. இதெல்லாம் அதாவது என் மனசு போகிற மாதிரி யாருக்கும் போயிடக்கூடாது, அப்படி போனதுன்னா நம்ம நாட்டுக்கு உதவாது. அப்படியா? அதையும் சொல்லிட்டாரு கடைசியில் முடிவில். அது இப்படிலாம் ஆசை இருக்கு, ஆனா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. ஆண்டவன் உங்களுக்கு நல்ல தனி அறிவையும் திறமையும் கொடுத்திருக்கிறார். அதுக்கே மிகப்பெரிய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் கைதட்டலையும் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் யோசிச்சு கடைசியில் இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, அப்படியெல்லாம் மனசு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எழுதின பாடல்களில் அந்த செல்லு பாட்டு ஒன்று, இந்த பாடல் இன்னொன்று ஆத்தாவன் சேலங்கிற பாடல் நீங்கள் பாடிங்க. அது நீங்கள் எழுதலை, ஆனால் பாடிங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு பாட்டு தேர்ந்தெடுக்கிறது தேதி தேதி ஆமாம், இந்த மாதிரி நிறைய பாடல் பாடிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு காவலை சந்திக்கலாம் தகுந்த நேரம். ஏன்னா 12 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன்னா காரணம் இருக்கிறது. சந்திக்கக்கூடிய டயத்தை பாருங்க. 2:30 வாட்சி வச்சிருக்கீங்களா? 2:40 வாட்சி கட்டிருக்கீங்களா? ஆமா கட்டிருக்கேனா. வெளிநாட்டு வாட்சி, வெளிநாட்டுல இருந்து கொடுத்து விட்டு வாட்சி. அதுதான் டைம் மாத்தி காமிக்குதா? ஆமா ஆமா, சிங்கப்பூர் வாட்சி. 12 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? 12 மணிக்கெல்லாம் மேடைக்குள்ள வந்துட்டேன். வெளியில வந்த நேரத்தை சொல்லக்கூடாது, நான் மேடைக்குள்ள வந்த நேரத்துல சொல்ல முடியும். அதனால வரக்கூடியிலும் சந்திக்க வேண்டும். யார் இவள், எதற்காக வந்தால், என்ன வேலை இங்கே காவல் உரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டநாயக மகாவிஷ்ணு கள்ளி தோணி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயான என்பது எம்பெருமான் முருகன் துபடி தமிழ் வெந்தது விட்டா மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பின் வடப்போடாயி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு விதைக்கு காட்டி காவலி மிக ஆலோசோ என்றார். ஆமா, யாரையோ கல்யாணம் பண்ண சொல்லுவீங்களே அது பாட்டுல. நயன்தாராவை கல்யாணம் பண்றாலும் இல்லை, நீங்க பாடல் எழுதிருக்கீங்க. எவ்வளவு அருமை பார்த்தீங்களா? சரி, இது பருவம் வந்ததுனாலே பருவம் அங்கே அங்க வந்துருப்பாளோ இந்த பெண்மணியா? பாடும்போது நான் திங்கள் காத்து பருவமங்கையோ தென்னும் கீற்று பாடும்போது நான் திங்கள் காத்து பருவமங்கையோ தென்னும் கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததில்லை ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் திங்கள் காத்து பருவமங்கையோ தென்னும் கீற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததில்லை கொண்டதென்ன
பருவமங்கையோ திண்ணுங்கீட்டு. நன்றி நன்றி. கலந்த வழக்கத்தை தெரிந்து யாரே வருகிறான் என்று சொன்னீர்கள். ஒருத்தனை கூட காணோம். அந்த பயலை காணாமா? சண்டை ஓடனா வரணும், வராம இருக்க. சரி இருக்கட்டும், அவரை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம். யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறார். வருகிறார் ஒரு காவலர். பைக்கா அவரிடத்திலே போயிட்டு வாங்க, அந்த பையன் இருக்கட்டும் போங்க. இப்பதான் அவன் வேணும் பேசினே உடனே அவர். நான் சண்டை ஓடுறேன். சண்டை ஓடுறவன் எதிரி உள்ள இருக்கேன். நான் வெளியில ஓடுறதா இருந்தா பயந்துட்டு இந்த பக்கம் ஓடணும், இந்த பக்கம் ஓடணும். எதிரி இருக்க பக்கமே நான் ஓடுறேன்னா பயந்துட்டு ஓடுறதா அர்த்தமா? பயந்துக்கிட்டு ஓடுறதா அர்த்தமா என்னன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், பயந்துக்கிட்டு ஓடுறதா இல்ல முதல்ல அவன் பேசுனீங்க, இப்போ உள்ள போயில வருகிறார் காவலர், வரட்டும் சந்திக்கலாம்னா அப்ப பயம் வந்துருச்சு. எதுக்கு? எப்படியும் வெளியில வந்தா நம்மள கை வைப்பாப்ல, அடிப்பாப்ல, கை வைக்காம விட மாட்டா. அப்படி நம்ம எதுக்கு 2 வார்த்தை மரியாதையா பேசினா கூட மன்னிச்சு விட்டுருவாப்ல. முதல்ல அவன் பேசுனீங்கல்ல, இப்ப வருகிறான்னு சொல்றேன். அதனாலயா? அது அல்ல. எனது ஆசான்கள் எனக்கு எழுதி கொடுத்த வசனம், வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லி இருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவர்களுடைய நினைவாக வருகிறார் காவலர். வைக்கலாம் கழகம். அது பொருட்களையா? டேய் டேய் ஹரியரா, வாடா போடா இருடா உட்கார்டா டாடா டாடா டாடா. உன்னையும் கெடுத்துட்டாரா? ஏங்க இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மண்டே பொளந்துரு மரியாதை மைக். கோவப்படாம போங்க சாமி. சாமி கோவம் வரக்கூடாது. போட்டுக்கு உருப்படியா ஒரு சட்டை இல்ல சவுடால். நான் ஏன் சட்டை போடுறது தெரியுமா? ஏங்க வர்ற ஹரிகரனை சட்டை பண்றது இல்ல, சட்டை போடுறது இல்ல 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 இல்ல. அட எக்கோக்கு பிறந்தவள. திரைப்படத்திற்கு ஒரு செவாலியர் மறைந்த அருமை ஐயா சிவாஜி கணேசன், எங்களது நாடக உலகத்தின் செவாலியர் சகோதரர் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன் தற்பொழுது சிவாஜி கணேசன் நடித்து பாடல் பாடி நம்மையெல்லாம் மகிழ்ப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறார். நாடக உலகத்தின் இல்லை சிவாஜி வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போறவரெல்லாம் வாயவே திறக்க கூடாது. என்ன துறை இப்ப துறை? என்ன துறை இப்ப துறை? தொர 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 தொர. நோட்டீஸ் படிச்சு